தமிழ்நாட்டு எலெக்ஷன்லாம் என்ன தான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. இன்னும் ட்விஸ்ட் போயிட்டே தான் இருக்குது, அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அப்புறம் விஜயண்ணாக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இன்னைக்கு இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து எப்படி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஃபஸ்ட் நாள் எம்எல்ஏவை எல்லோரும் பொறுப்பேற்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. எல்லோரும் வந்து மூஞ்சி பார்க்காம அவங்க ஸ்பீச் கொடுத்துட்டு திரும்பி ஃபேஸ் கூட பார்க்காம நிறைய கான்ட்ரவர்சி போச்சு. அவருக்கு இவங்க வணக்கம் வைக்கல, இவருக்கு அவங்க வணக்கம் வைக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கிற மாதிரி டிவிகே தலைவர் சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு எக்ஸ் தலைவர் வீட்டுக்கும் போய் இது மாதிரி அவங்களுக்கு வந்து கிரீட்டிங்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவங்கவுங்க வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அப்படி யார் வீட்டுக்கு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கும் போயிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க வீட்டிலே வந்து வாசலில் வந்து கிரீட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் மூவாக பார்த்தா நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து பாராட்டும் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது மாதிரி நடந்திருக்கு, இது திருப்பி இப்போ தான் நடக்குது, இதுக்கு மாதிரி யாரும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி யார் வீட்டுக்கு போனான்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு, வைகோ அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு, அப்புறம் பிஎம்கே லீடர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கும் போயிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிகே தலைவர் அவர்கள் வீட்டுக்கும் போயிருக்காரு. இது மாதிரி எல்லா வீட்டுக்கும் போயிருக்காரு. அதில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீட்டிங்காக இப்போ வந்து இது வரைக்கும் வந்து எல்லோரும் மூஞ்சி பார்க்காம இருக்காங்களா, அது வந்து இப்போ உடஞ்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ வந்து ஒரு மாதிரி ஜாலியாக வந்து எல்லோரும் நார்மலாக சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க ஃபேஸை பேசுகிற மாதிரி வந்து ஆகிடுச்சு. ஸ்ட்ரிக்டாக எல்லோரும் அவங்கவுங்க எதுவும் வெறுப்பாக இருக்க மாதிரி அப்படி இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் பிரேக் ஆகி இப்போ எல்லாம் வந்து நார்மலாக இருக்கி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆப்போனண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பேசாமலே இருந்தாங்க, இப்போ வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேறு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே சைட்லேருந்து இன்றைக்கி ஒரு பீக் மூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப், ஸ்கூல், அப்புறம் ரிலீஜியஸ் பிளேஸ் பக்கத்தில் இருக்க 500 மீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க ஒயின் ஷாப்லாம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படி கணக்கு எடுத்து பார்த்ததில் 517 ஒயின் ஷாப் வந்து வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க. இந்த ஒயின் ஷாப்லாம் வந்து இமீடியட்டாக க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த 1 வீக் ஸ்பேன் ஆஃப் 1 வீக்குள்ளே வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருக்காரு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30+ ஒயின் ஷாப் வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நியூஸில் நிறைய பார்த்தேன், இந்த ஒயின் ஷாப் பிரியர்கள்லாம், மது பிரியர்கள்லாம் வந்து மிக வருத்தத்தில் இருக்க. வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்காம பண்ணிட்டீங்க, எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் நியூஸில் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பெரிய இது இருக்குது, டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து டிவிக்கு வந்து மெஜாரிட்டி காட்ட முடியாமல் வந்து கவர்னர்கிட்டையும் அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தார் தெரியுமா. இப்போ வந்து திருப்பியும் அந்த டெஸ்ட் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வாயிலேயே சொன்னதை வந்து இன்றைக்கி வந்து அசம்பிளியில் அவங்க வந்து திருப்பி ப்ரூவ் பண்ணணும். மெஜாரிட்டி எங்ககிட்ட 118+ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து திருப்பியும் அவங்க வந்து யாரெல்லாம் அங்கே ஃபஸ்ட்டு அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களாம் வந்து திருப்பியும் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து இப்பயும் அலையன்ஸில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுக்கணும். அப்படி யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்க வந்து 5 சீட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிஐ அவங்க வந்து 2 சீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. பிசிகே 2 சீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. சிபிஐஎம் அவங்க வந்து ஒரு 2 சீட்ஸ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு 2 சீட்ஸ் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்தாங்க விநாயக்ன்ற மாதிரி ஐயூஎம்எல் வந்து ஒரு 2 சீட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. டோட்டலி வந்து 120. ஆனால் ஒரு சீட் வந்து கம்மியாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து 2 இடத்துல நின்றுருக்காரு. திருச்சிலையும் நின்றுருக்காரு, அப்புறம் பெரம்பூர்லையும் நின்றுருக்காரு. அதில் ஒரு இது போச்சுன்னா 119. இது வந்து நாளைக்கு வந்து திருப்பியும் அந்த மாதிரி நாங்கள் அலைன்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து திருப்பியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம், அவங்க கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் திரும்பி இந்த சிஎம் பதிவு வந்து நீடிக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று ட்விஸ்ட் வந்து இருக்குது. இதை வந்து சிவன் ப்ரூஃபாக நாங்கள் வந்து இப்போ வந்து எதனா பெரிய டிசிஷன் எடுக்கிறோங்கன்னா இது மாதிரி வந்து இங்கே அலைன்ஸில் இருக்கவங்களுக்குலாம் இப்போ டிவிக்கே வந்து மெஜாரிட்டியே ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்போ வந்து அலைன்ஸில் யார்கிட்ட வந்து கேட்க தேவையில்ல, அலைன்ஸே வச்சுக்க தேவையில்ல. இப்போ வந்து எதனா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இந்த டாஸ்மாக் மாதிரி வேறுனா ஒரு டிசிஷன் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்க எல்லாருமே வந்து ஒத்துக்கணும் இப்போ அலைன்ஸில் இருக்கவங்க. ஆனால் இப்போ மெஜாரிட்டி இவங்க மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அப்படி யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல. ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் இவரே எடுத்து நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு அவங்க ஒத்துக்கிட்டு அப்படி பண்ணால் தான் பண்ண முடியும். இல்லை நானாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுனா பண்ணாருன்னா இவங்க 5 பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்து இல்லை எனக்கெல்லாம் செட் ஆகாது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கட்சியே உடஞ்சிரும். அப்புறம் திருப்பியும் ரீஎலெக்ஷன் வரும், இல்லைனா கவர்னர்கிட்ட போயிடும் அந்த மொத்த கவர்மெண்ட்டே.
அப்படி ஒரு நிலைமை வந்து திருப்பி வந்துடும், ரீஎலெக்ஷன் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து அதை முறியடிக்கிற மாதிரி டிவிகே சைட்லேருந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து இப்போ ஒரு கொலாப்ஸ் நிலைமையில் இருக்குது. அவங்களுக்குள்ளேயே ஒரு நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. அதனால் அவங்க ஏடிஎம்கே சைட்லேருந்து ஒரு 30 இல்லை 24 பேர் வந்து எம்எல்ஏ வந்து இந்த பக்கம் டிவிகே சைடு வரதா ஒரு நியூஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க சைட்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு நியூஸும் சுற்றி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்துருச்சுன்னா டிவிகே சைட்லேருந்து ஒரு 40னா இவங்க இன்னும் 10 இருக்காங்க, 50 158 வந்து வந்துருச்சு. இது வந்து இந்த மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அப்புறம் டிவிகே சைட்லேருந்து எடுக்கிற டிசிஷனை வந்து யாராலையும் அசைக்க முடியாது, அப்படி ஒரு இதுக்கு போயிடும். ஏன் இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகும்னு சொல்கிறேன்னா, இந்த 10 பேர் இருக்காங்கல்ல, இந்த 10 சீட் கொடுக்குறாங்களே, காங்கிரஸ், ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஐஎம், பிசிகே, இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே யார் கூட அலைன்ஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட இருந்தவங்க. இத்தனை வருஷமாக அந்த டிஎம்கே கூட வந்து உண்மையான ஒரு தொண்டர்களாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்தவங்க வந்து இப்போ வந்து ஒரு மினிமலான ஒரு இது டிசிஷன் எடுத்தால் கூட அதை வந்து அவங்க அப்போஸ் பண்ணி பேசி ஆவாங்க. ஏன்னா அவங்க வந்து இதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அவசியமும் இல்லை, அதனால் எதிர்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40+ தாண்டி வந்துட்டாங்கன்னா இப்போ இவங்களும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க, அவங்களும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. அதனால் டிசிஷன் வந்து ஃப்ரீயாக எடுக்கலாம். அதனால் இது வந்து என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ளோர் டெஸ்ட் வந்து இன்றைக்கி நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னொரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே சைட்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராலஜர், ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து டிவிகே சைட்லேருந்து ஒரு நியமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இவங்களை எப்படி நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து விசிகே தலைவர் வந்து இத்தனை வருஷமாக அவருக்கு வந்து கூடவே இருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பொறுப்புலையும் அவர் இருக்கார். அதனால் அவர் ஆஸ்ட்ராலஜர்னால எடுக்கல, அவர் நிறைய பொறுப்புலையும் இருக்கிறதுனால தான் இந்த போஸ்டிங் வந்து எடுத்துருக்காங்க டிவிகே சைட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தலைவர் வீட்லேயே போனதுலேயே வந்து எது வந்து ஒரு ஹோல்சமான வீடாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வைகோ சார் வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. அங்கே வைகோ சார் வீட்டுக்கு போயிட்டு க்ரீட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வைகோ சார் வந்து திடீர்னு வந்து கை கட்டுவார், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டுவார். அப்போ வந்து ஒரு 4-5 லேடிஸ் வந்து விஜய் சாரை பார்த்துட்டேனே சொல்லிட்டு இந்த வடிவல் எப்படி தலைவனை பார்த்துட்டு உண்மையாக தலைவர் தான் பார்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரோ, அதே மாதிரி வந்து ஒரு சினாரியை வந்து ரீக்ரியேட் பண்ணாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு. அசம்பிளி ஸ்பீக்கராக வந்து ஒரு மனசாக வந்து டிவிகே சைட்லேயும் எல்லா சைட்லேயும் வந்து ஜேசிடி பிரபாகர் அப்படிங்கிற ஒரு வந்து நியமிச்சிருக்காங்க. ஒருதலை பட்சமாக பேசாமல் நடுவில் வந்து நடுவராக வந்திருக்காரு. இவர் பேசுகிறது தான் அந்த வந்து 2 சைடும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கராக வந்து இவர் தான் போட்டிருக்காங்க. சிஎம் விஜய் அவர்கள் வந்து இவருக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இந்த ஸ்பீக்கராக வர்றதுக்கு தான் எல்லோரும் அந்த ராஜா காலத்துலேருந்து பயப்படுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீக்கராக வரவங்க தான் 2 சைடுக்கும் நடுவில் வந்து பதில் சொல்லணும். அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொண்டு போகணும், எங்களுக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொண்டு போகணும். அப்படி எதனா தப்பாச்சுன்னா அந்த பழைய காலத்துலலாம் ராஜாவாக இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜா இன்னொரு ராஜா கிட்டே போய் இது மாதிரி தூது அனுப்பும்போது இவங்க ஸ்பீக்கர்கிட்ட வந்து அவங்க வந்து இல்லை நாங்கள் போர் பண்ணுவோம், இல்லைனா நீங்கள் சொல்கிறது ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுவாங்க அந்த ஸ்பீக்கர்கிட்ட. அந்த ஸ்பீக்கர் வந்து திருப்பி அந்த ராஜா கிட்டே சொல்லும்போது இந்த ராஜா கடுப்பாகி அவன் அப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஜெயிலில் போட்டுருவார், இல்லைனா அவர் வந்து மரண தண்டனை வந்து நியமிச்சிருவார். அதனால் அந்த ஸ்பீக்கர் ஆகிறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி நீங்கள் வந்து பயப்பட வேணாம், டிவி சைட்லேருந்தும் எல்லா சைட்லேருந்தும் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது, நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் பயப்படாமல் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி தைரியம் சொல்லியிருக்கார் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். இன்னொரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இந்த டிவிக்கு வின் பண்ணதுலேருந்து இல்லை இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் வந்து இந்த தலைவர்கள் பர்த்டே பேனர் வைப்பாங்க, அப்புறம் தலைவர்கள் அந்த சைடு கிராஸ் பண்ணி போனாங்கன்னா பேனர் வைப்பாங்க, கொடி வைப்பாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் போயிட்டுருக்கோம். இது வந்து எதுவுமே ஆனதில்லைன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது மாதிரி நிறைய பேனர் விழுந்து நிறைய பேர் வந்து அடிபட்டிருக்காங்க, இறந்துருக்காங்க. இது மாதிரி நிறைய விபத்துலாம் நடந்திருக்கு. இது தடுக்கிற விதமாக டிவிகே சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே சைடு அவங்க பர்த்டே பார்ட்டிஸ் இல்லைனா அவங்க எம்எல்ஏ பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை டிவிகே தொண்டர்கள் பர்த்டே பார்ட்டிஸ் இல்லைனா பொதுமக்கள் யாருமே வந்து இது மாதிரி பேனர் வைக்காதீங்க. பேனர் வச்சிங்கன்னா அது கஷ்டம் வருது, அந்த மொத்த என்விரான்மெண்ட்டே வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி வந்து யாருன்னா பண்ணுறத வந்து தலைமைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படி டிவிக்கு சிஎம் விஜய் அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு. அதனால் இதுவாக வந்து இந்த 2 நாளில் நடந்த விஷயங்கள், இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் இன்றைக்கி
இன்றைக்கி அசம்பிளியில் தான் அந்த ஃப்ளோ டெஸ்ட் நடக்க போகுது. என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு சைடாக வந்து இந்த ஃப்ளோ டெஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேர்டு பார்ட்டியாக இருக்க ஏடிஎம்கேலேருந்து அந்த 40 பேரோ 30 பேரோ வந்து டிவிகேக்கு வருவாங்களா, டிவிகே ஸ்ட்ராங் ஆகுமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.